லெக்குமே பேர்லெஸ்ஸாக இருக்கு. ஏய் 10 நிமிஷத்துல நீ இங்கே இருக்கணும். பிகாஸ் ஆஃப் யூ கம் டு மீ. இதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்க 1 hour கழிச்சு கதிரியும் கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம். கீழே உட்காரீங்களா சார்? நான் வேணா அங்கே போய் அந்த ரூமுக்குள்ளே பார்த்துட்டு வரட்டுமா சார்? அங்கே போய் பாருங்க. ஓகே. நீங்கள் இங்கே போங்க, உள்ளே போய் பாருங்க. சரி ஓகே. ஹலோ. கூப்பிட்டீங்களா? ம். சொல்லுங்க. உள்ளேயா? சரி நான் அங்கே போய் பாட்டுறேன். அரவிந்த் அரவிந்த் கதவு துறங்க. அரவிந்த் 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 கதிர் கதிர் கதவு துறங்க. கதிர் கதிர். ஹலோ ராஜா அங்கிள் சொல்லுங்க. இங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு. நீ எங்க இருக்க? நான் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கேன். ஹலோ நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரிப்பா சரிப்பா. அரவிந்த் என்னாச்சு அரவிந்த்? எப்படி கதவு பிடிச்சதுன்னு தெரியல. உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அரவிந்த்? இங்கேருந்து உடனே கிளம்பிடலாம். சீக்கிரம் வாங்க, ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கு. கதவு எப்படி சாச்சுனே தெரியல. நீ எப்போ வெளியே இல்லை? தானா திறந்துருச்சு, இப்போ தான் வந்தேன். தானே திறந்துருச்சா? சரி சீக்கிரம் வாங்கன்னு போயிடலாம். நீ எங்கே போ. அந்த ரூமா? சரி சரி, நான் அந்த ரூம் போய் பார்க்குறேன். அந்த ரூம் போய் பாருமா. ஏண்டா ஒரு வேலையை கொடுத்து ஒழுக்கமா செய்ய மாட்டியா? தேவையில்லாம என்னையும் காட்டி கொடுத்து மாட்டி விட்ட. சார் நான் என்ன சார் பண்ணிட்டோம்? அவங்க அடிச்சடியில் என்ன பண்ணுறது எனக்கே ஒன்றும் தெரியல சார். உண்மையெல்லாம் கேட்கிட்டேன், நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. சரி எங்கே தான் கிடைச்சதா? இங்கே ஒன்றும் இல்லை. ஏன் கரண்ட் ஆஃப் ஆச்சு? இங்கே வேற யாரும் இருக்காங்க. அப்படின்னா நீங்களாம்மா? பயந்துட்டேம்மா. சார் வாங்க போகலாம். சரி வா போகலாம். அந்த ரூமில் என்ன இருக்குன்னு பாருங்க. நீயே துற. டே இந்த பேய் மேலாம் உனக்கு நம்பிக்கை இருக்காடா? அட ஏன் சார் நீங்கள் வேற எரிய நெருப்புல எண்ணெயை தூக்கி ஊத்துறீங்க? தம்பி டே எங்க என்னன்னு போய் பாரு. கதவு திறங்க தம்பி. வீட்டில் கண்ணும் தெரியல ஒன்றும் தம்பி தெரியல. டேய் இன்னும் அந்த ரூமுக்குள்ள போக சொன்னது? கதவு துறடா. உள்ள வந்தேன், கதவு தானா பூட்டிக்கிச்சு சார். பூட்டிக்கிச்சா? சார் யாராச்சும் கதவு திறங்க, கதவு திறங்கப்பா. சார் கதவு திறங்க, காப்பாத்துங்க சார், யாராவது வாங்க சார், கதவு திறங்க, கதவு உடைங்க சார். சார் உள்ள பயமா இருக்கு சார். சார் திறக்க முடியல சார். டேய் திறந்து விடுடா, பயமா இருக்குடா.
டார்ச் லைட். தப்பா உள்ளே போகணும். அரவிந்த் கதவு திறங்க. கேக்குதா? அரவிந்த் ஏன் கதவு திறந்தீங்க? அரவிந்த் கதவு திறங்க. அரவிந்த் இந்த ஆங்கிள் பாருங்களேன், ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியே இருக்காரு. அடுத்து இந்த ஆங்கிள் பாருங்களேன், துப்பறிவாளன் விஷால் மாதிரியே இருக்காருன்னு. அடிங்க. ஏண்டா இங்க இவ்வளவு சீரியஸான மேட்டர் போயிருக்கு, காமெடியா? படா. அரவிந்த் அரவிந்த் கதிர் நீ எப்பறம் வெளியே எடுத்துட்டு போச்சு, திரும்ப விட்டுருச்சு. வா வா வேகமா போலாம், இங்க இருந்து ஆபத்து. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 3 o'clock வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பாடு வந்துருச்சு. சரி. முருகா தம்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். சரிங்க தம்பி. ஃபர்ஸ்ட் அந்த பேக் சேசிங் சீன். எல்லாரும் பொசிஷனில் இருக்காங்க. ஓகே பாஸ்.
ஓகே ஓகே பாஸ் டே வா வா சீக்கிரம். புரிஞ்சுதுண்ணா என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். ஃபைன் பாஸ். ஓகேண்ணா. புரிஞ்சது பாஸ். ஓடுங்கடா. ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறான். ஸோ ஹி இஸ் மர்டர்ட். தூக்குறா டேய், குத்துறா ஓடுறா. டேய் வாடா. டேய் ஓடுறா டேய். ஓடுறா லெஃப்ட் ரைட் வைக்கறோம். கூடாது. எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க. திலீப் பேக் எடுத்திருக்கான். கொரியர் ஸ்டோரி, அந்த ஃபோட்டோஸ், அந்த மர்டர்ஸ். He's pushed by someone. I suspect Dilip. Killer's blood, left-handed. Dilip. Yes, he is the killer. ஏதாவது க்ளூ கிட்டியா? கிடச்சிருக்கு. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும். முருகா இங்கே வா. போலீஸ்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு, அதை அங்கிளை வாங்க சொல்லு. சரி அவசியம் இல்லை, ரிப்போர்ட் என்கிட்டே இருக்கு. எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? அன்னைக்கு கொரியர் வந்ததுன்னு പറഞ്ഞില്ലേ, ആ ഫോട്ടോസ് மாதிரியே அடுத்த நாள் ரிப்போர்ட்டும் கொரியரில் வந்துச்சு. அடுத்த தடவை இதெல்லாம் நடக்கக்கூடாது, சரியா? சபரி அதுக்கு இவ்வளோ நாள் லீவ் போட்டிருக்கான். அவனை நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. பை. என்னவா அவனுக்கு? எதுக்கு அவனை அனுப்புனவன்? சும்மா ஒரு கேஸுக்காக. ஓஹோ. ஏய் முருகா, நான் ஸ்நாக்ஸ் எடுத்து வை. சரிண்ணா. இந்தா. தண்ணி குடிச்சிக்கலாமா? ஏய் முருகா, ரூம்ல யார் பால் வச்சிருக்க? அவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல? இல்லை, நான் பார்த்தே கிடையாது. சொல்லுங்க, நீங்கள் தானே எல்லா கொலையும் பண்ணது? நான் பண்ணல எந்த கொலையும். நீங்கள் தான். அட உங்களுக்கு கொலை சொல்லப்பதா? நான் எதுவும் பண்ணலங்க. இல்லை முருகா இவனை புடி. அட சத்தியமா எதுவும் பண்ணலங்க. அங்கே கூப்பிடு. அப்படியா? அட நான் பண்ணலன்னு சொல்ல நம்புங்க. என்ன பண்ணது? அட சத்தியமா நான் பண்ணலங்க. அப்படியா? நான் எப்படிங்க? அப்போ யார் பண்ணது? கொலை பண்ணது அங்கிள், இவனை ஏன் கொன்னீங்க? உன்னை கொல்ல வந்தான், அதான். There is another possibility.
மை அங்கிள். Same carry bags in 2 murder spots. அங்கிளை பார்க்கும்போது இவனோட ரியாக்ஷன்ஸ் ஆப்போசிட்டாக மாறிச்சு. லெஃப்ட் ஹேண்ட் கேரக்டர் சேஞ்சஸ் டு ரைட். அடுத்த தடவை இதெல்லாம் நடக்கக்கூடாது சரியா? சபரி எதுக்கு இவ்வளோ நாள் லீவ் போட்டிருக்கான்? அவனை நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. ஐய் என்னவா அவனுக்கு? எதுக்கு அவன் அனுப்புனவன்? சும்மா ஒரு கேஸுக்காக. இவன்ட்டு இருந்து பேக் எடுக்க என் அங்கிள் தான் வந்திருக்கணும். நான் பண்ணல எந்த கொலையும். நீங்கள் தான். அட ஒரு கொலை சொல்லப்பதா நான் எதுவும் பண்ணலங்க. இல்லை ப்ரோ இவனை பிடி. அட சத்தியமா எதுவும் பண்ணலங்க. அங்கிளை கூப்பிடு. இப்படியா? அட நான் பண்ணலன்னு சொல்ல நம்புங்க. நீதான் பண்ணது. அட சத்தியமா நான் பண்ணலங்க. இப்படியா? நான் எப்படிங்க? அப்போ யார் பண்ணது? அங்கிள் அவன்கிட்ட ஏதோ சொல்ல வந்தார். அவன் தண்ணி எடுக்க தான் வந்தான். பட் அங்கிள் கில் ஹிம்.